மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வன். நாளைக்கு 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எல்லோரும் நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகிட்ருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக படித்த மாதிரி தான் இருக்குது. 5 மார்க்ஸ் நான் பெருசாக படித்த மாதிரியே இல்லை ப்ரோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போது ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்க எல்லா கொஷின்ஸையும் பார்த்திங்கன்னா கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃப் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் பாருங்கள். இப்போ இது 5 மார்க்ஸு. இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்லையும் என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்களேன். டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி பை ரேங்க் மெத்தட் கேட்டிருக்காங்க, கிராமர்ஸ் ரூல் கேட்டிருக்காங்க, காஷியன் எலிமினேஷன் மெத்தட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 டாப்பிக்கு தான் திரும்ப கேட்டிருக்காங்க. குறிப்பாக கிராமர் ரூல் நல்லாவே கேட்டிருக்காங்கன்னு தெரியுது. அப்போது அந்த டாப்பிக்கில் உள்ள சம்ஸ் நம்ம ஒரு 2-3 பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக நம்ம அந்த டாப்பிக்கில் எந்த சம் வந்தாலும் போற்ற முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சம் வரும்லாம் சொல்ல முடியாது. பட் மேக்ஸில் என்னென்னா உங்களுக்கு அதே டாபிக் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. செகண்ட் லெசன் பாருங்கள். செகண்ட் லெசன் நம்ம பெருசாக பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா எப்போவுமே நமக்கு ஃபஸ்ட் லெசனுக்கு சாய்ஸ் மோஸ்ட்லி செகண்ட் லெசன் தான் வரும். ஸோ அப்படின்ற பட்சம் நம்ம செகண்ட் லெசன் கிட்டத்தட்ட அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஒருவேளை ஃபஸ்ட் லெசன்லேருந்து அன்எக்ஸ்பெக்டடாக கேட்டாங்க அப்படின்னா செகண்ட் லெசன் நம்ம கை கொடுக்கும். ஸோ அப்போ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரூவ் சம்ஸ் வந்திருக்கு, சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு டைம் பார்த்துருங்க, சரியா? இதுக்கப்புறம் தேர்ட் லெசன்லேருந்து பெருசாக வந்ததில்லை. பட் வந்துருச்சுன்னா நமக்கு அது ஒரு பெரிய லக்கு தான். ஏன்னா ரொம்ப சுலபமாக அந்த தேர்ட் லெசன் 5 மார்க்ஸை நம்ம போட்டுடலாம். எல்லாமே ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் நமக்கு அது இருக்கும், ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா. அடுத்தது 4th லெசனை பொறுத்தளவில் கிராஃப் போடுறது வந்திருக்கு, ப்ரூவ் பண்ணுறது வந்திருக்கு. அந்த ஷோ தட் வேல்யூ இல்லைனா இந்த வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிங்க அப்படிங்கிறத நமக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 5th லெசனை பொறுத்தளவில் வேர்ட் ப்ராப்ளம்ஸ், அப்படி இல்லைனா இந்த சென்டர், ஃபோக்கஸ், எக்ஸென்ட்ரிசிட்டி, இந்த ஈக்குவேஷன் போடுறது, அந்த ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாடல் நம்ம ஒரு டைம் பார்த்துக்கணும், சரியா? இதுக்கப்புறம் 6th லெசனை பொறுத்தளவில் அந்த காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அந்த ஃபார்முலா ப்ரூஃப் வெக்டார் மெத்தட் ப்ரூஃப் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். 6th லெசன்லேருந்து கண்டிப்பாக நமக்கு 2 5 மார்க்ஸ் அடிக்கடி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு பெரிய லெசனுங்கிறனால வெயிட்டேஜ் இருக்கிறதுலே அதுதான் பப்ளிக்கில் கேட்குறதே அதிகம் 6th சாப்டருக்கு. அதே மாதிரி அதை விட்டிங்கன்னா வேறு என்னென்ன இருக்குது பாருங்களேன். இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு. அதே மாதிரியே ஈக்குவேஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலரு, அப்புறம் பாருங்கள் இதெல்லாம் ஒரு டைமு. அதுக்கப்புறம் 7th லெசனை பொறுத்தளவில் நமக்கு அந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கும். ஒரு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குல்ல, ஒரு 10 கொஷின் கிட்ட அதிலிருந்து நமக்கு பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு நமக்கு இந்த மினிமம் வேல்யூஸ் இதெல்லாம் வந்திருக்கு. வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு 7th லெசனில், நம்ம பார்த்தோம்னாலே தெரியுது. வேல்யூஸும் கண்டுபிடிக்கிறதும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு மாற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது ரெண்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். 8th லெசனை பொறுத்தளவில் இது வரைக்கும் அவங்க ஜூன் 2023 மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. மேபி இந்த டைமும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கலாம், ஷியோராக தெரில. பட் ஆனால் நம்ம 9th லெசன் வந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க, நமக்கு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி தான் அந்த ஏரியா பேஸ் பண்ணி நம்ம கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் தான் அடிக்கடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கு, தெரியுதா? நல்லா பாருங்கள் எத்தனை டைம் அந்த ஏரியாவோட இது வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஒரு சில டைம் தான் நமக்கு எவால்வேட் ஷோ தட் வந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு அந்த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் தான் வந்திருக்கு. ஸோ அந்த டாபிக் சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துருங்க. 10th லெசனை பொறுத்தளவில் அங்கேருந்து நமக்கு இந்த ப்ரூஃப் பண்ணுற சம், அந்த வேர்ட் ப்ராப்ளம் சம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுவும் வந்திருக்கு. சேம் டைம் நமக்கு சால்வ் பண்ணுற சம்ஸும் கொஞ்சம் வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு டைம் பார்த்துருங்க. இதுக்கு ரிலேட்டடான கொஷின், இது எந்த எக்ஸசைஸ் இருக்கோ அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒரு டைம் மற்ற கொஷின்ஸையும் நல்லா தரவாக பார்த்துருங்க. 11th பொறுத்தளவில் கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம அதை பண்ணிடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி அந்த டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இதெல்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா வரும். சம்டைம்ஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மீன் அதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஒரு டைம். 12th லெசன் கொஞ்சம் ரேராக தான் வரும், பட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி நமக்கு ட்ரூத் டேபிள் வரும். இல்லை அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா அதை நார்மலாகவே ப்ரூவ் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நார்மலாக ப்ரூவ் பண்ணி காமிச்சாலும், ப்ரூவ் பண்ண சொன்னாலும் நீங்கள் அதை ஃபார்முலா வைஸ் ப்ரூவ் பண்ண தெரில அப்படின்னாலும் பரவாயில்ல, ட்ரூத் டேபிள் போட்டு வச்சிட்டிங்கன்னா கூட அதுக்கு ஒரு 2 மார்க்காவது கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த பிடிஎஃப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு டைம் அட்லீஸ்ட் நீங்கள் இதில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு டைம் பார்த்துருங்க. ஏன்னா கண்டிப்பாக இது எல்லாமே அடிக்கடி நமக்கு ரிப்பீட் ஆகிற கொஷின் தான். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயரில் இருந்தே உங்களுக்கு ஒரு 20-30 மார்க்காவது ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் பேசிக்ஸ் நம்ம ஓரளவு பார்த்து வச்சிட்டோன்னா கூட அந்த ஒரு ஐடியா இருக்கும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் நிறையா. ஸோ அதை தாண்டி இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம படிக்காத ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு டைம் தரவு பண்ணிட்டோம்னா நாளைக்கு அது எதாச்சும் வந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக நமக்கு அந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயரில் வர எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ விஷ் யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட். படித்தது கொஞ்சம் மறக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் 12th மேக்ஸ் அப்போ 2020 எழுதினப்போ கூட மறக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு கூட இதெல்லாம் இருக்குது, எங்களுக்குலாம் இப்போ எதுவுமே
எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருந்த சுச்சுவேஷன்லையும் படித்து நாங்கள் வந்து எழுதுகிறோம், புரியுதுங்களா? மறக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு நம்ம கொஷின் பேப்பர் எடுத்து லைட்டாக எழுத ஆரம்பித்தோன்னா நமக்கு அப்படியே அந்த ஃப்ளோ வந்துடும். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாம் எழுதிப்போம், மெமரைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஒரு ஃபார்முலா இருக்குன்னா நல்லா நம்ம அதை மெமரைஸ் பண்ணியிருப்போம். ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம படித்தது தான், படித்து போர் கூட ஆயிருக்கும் சில சாப்டர்ஸ் எல்லாம். அதனால் எப்படி இருந்தாலும் நம்ம மைண்டில் நல்லா அது உள்ளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு ஒரு நிமிஷம் காமாக இருங்க, எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். சரியா? விஷ் யூ கைஸ் ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். கொஷின் பேப்பரும் நாளைக்கு ஈஸியாக தான் இருக்கும். தட்ஸ் இட். தேங்க்யூ.